அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 940 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து அக்டோபர் 31 340 சிறப்பு பேருந்துகளும், நவம்பர் 1 350 பேருந்துகளும், கோயம்பேடிலிருந்து அக்டோபர் 31 55 சிறப்பு பேருந்துகளும், நவம்பர் 1 55 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல மாதவரத்திலிருந்து 31 மற்றும் 1ஆம் தேதி 20 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட திட்டமிடப்பட்டும் உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தும் பணி 4ஆம் தேதி தொடங்குகிறது என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் SIR தொடங்குவதால் 6 முக்கிய அம்சங்களை கவனிக்க வேண்டிய உள்ளது. வாக்காளர் பட்டியலிலிருந்து இறந்தவர்களின் பெயர்கள் முழுமையாக நீக்கப்படும். 2 தொகுதிகளில் பெயர் இருந்தால் அதில் ஒரு தொகுதியின் பெயர் நீக்கப்படும். ஒரு வாக்காளர் எங்கு குடியிருக்கிறாரோ அந்த சட்டசபை தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலில்தான் அவரது பெயர் இருக்க வேண்டும். மாறாக சொந்த ஊரில் அவரது பெயர் இருந்தால் அது நீக்கப்படும். எனவே சென்னை உட்பட நகரங்களில் வசிப்பவர்கள் தங்களது பெயரை சொந்த ஊரில் இருந்து நீக்கி வசிக்கும் இடத்திலுள்ள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் நிலை உருவாகும். வேறு தொகுதி அல்லது வேறு மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் வாக்காளர் அடையாளம் அட்டையில் முகவரி மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் வேலை பார்க்கும் பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. பீகார் வங்காளதேசம் எல்லையை ஒட்டி இருப்பதால் ஏராளமான வங்காளதேசத்தினரும் வாக்காளர் பட்டியலில் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் SIR மூலமாக தற்போது நீக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழகத்தில் இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து இருந்தால் நீக்கப்படுவார்கள். மூன்றாவது அறிவிப்பு. தென்காசி மாவட்டத்தில் இன்று 29ஆம் தேதி அக்டோபர் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்கிறார். 30ஆம் தேதி தேவர் குரு பூஜையை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மரியாதையும் செலுத்துகிறார். நான்காவது அறிவிப்பு. நடப்பாண்டுக்கான RTE மாணவ சேர்க்கை நாளை 30ஆம் தேதி நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஒதுக்கீட்டை விட அதிக விண்ணப்பங்கள் வந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் முன் குலுக்கல் முறையில் அக்டோபர் 31ஆம் தேதி மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த RTE மாணவ சேர்க்கை செயல்முறையானது பள்ளி கல்வித்துறை வளாகத்தின் மூலமாக வெளிப்படையாக செயல்படுத்தப்படுகிறது. வலைத்தளத்தின் மூலமாக வெளிப்படையாக செயல்படுத்தப்படுகிறது. இதை மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் மேற்பார்வையிடுவார்கள். இந்த திட்டத்தில் ஆதரவற்றவர்கள், HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள், 3ஆம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு. துணை ஜனாதிபதி மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் வருகையொட்டி பாதுகாப்பு காரணமாக கருதி ராமநாதபுரம் மாவட்ட எல்லை பகுதிகளில் நாளை அக்டோபர் 30ஆம் தேதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவரான சிம்ரன்ஜித் சிங் காலோன் எச்சரித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று 29ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மோந்தா புயல் சூறாவளி புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு ஆந்திரா கடற்கரையை கடக்கும் இந்த புயலானது தெற்கு ஒடிசா, சத்தீஸ்கர் வழியாக நகர்ந்து இன்று 29ஆம் தேதி அதிகாலை சூறாவளி புயலாக மாறும். இந்த சூறாவளி புயலானது இன்று 29ஆம் தேதி நண்பகல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக படிப்படியாக பலவீனமடையும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தெற்கு ஆந்திராவில் அக்டோபர் 29 புதன்கிழமை வரை 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தும் உள்ளது.
7வது அறிவிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களானது நவம்பர் 14ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் உரிமைத் தொகை கோரி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை வருவாய்த்துறையினர் தீவிரமாக கலாய்வு செய்து வருகிறார்கள். அதில் குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்து விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பமானது நிராகரிக்கப்படும். அண்மையில் அரசு பணியில் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்காது. விண்ணப்பித்தவர்களில் ரேஷன் கார்டில் சரியான முகவரி இல்லை என்றாலும் 1000 ரூபாய் கிடைக்காது என கூறப்படுகிறது. 8வது அறிவிப்பு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவ குரு பூஜை விழாவை ஒட்டி 3 தினங்களுக்கு மதுபான கடைகள் செயல்படாது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் 28, 29, 30 ஆகிய 3 தினங்கள் மூடப்படும். 3 நாட்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 9வது அறிவிப்பு. பீடி மற்றும் திரைப்பட துறையை சார்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி, ITI, டிப்ளமோ பயிலும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. scholarship.government.in என்ற முகவரியில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அவர்கள் பயிலும் கல்வி நிறுவனத்திலேயே சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்களுடைய பெயரிலேயே வங்கி கணக்கு மற்றும் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும். 10வது அறிவிப்பு. தமிழகத்தில் 1 முதல் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக புற்றுநோய் தடுப்பூசி போடப்படும் எனவும் இதற்காக 38 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒப்பந்தம் முடிந்த பிறகு திட்டம் அமலுக்கு வரும். தனியார் மருத்துவமனையில் அதிக செலவில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் கூட இதன் நன்மை பெறுவார்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். 11வது அறிவிப்பு. வங்கியில் கணக்கு லாக்கர் பயன்படுத்துபவர்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விதிகள் அமல்படுத்தப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி வங்கியில் கணக்கு பராமரிப்பவர்கள் தாங்கள் விரும்பும் 4 பேரை வாரிசுதாரர்களாக நியமித்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய தொகையையும் வெளிப்படையாக அறிவிக்கலாம். இதேபோல லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்களும் வாரிசுதாரர்களாக 4 பேரை நியமிக்கலாம். லாக்கர் பராமரிப்பவர்கள் ஒருவேளை மரணம் அடைந்தால் அவர்களுக்கு பின்னர் யார் அதனை கையாள வேண்டும் என்பதையும் தெரிவிக்கலாம். இதனால் உரிமை கோரப்படாத பணம், நகை உள்ளிட்ட உடைமைகள் கணிசமாக குறையும் எனவும் புதிய விதியை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வங்கிகளுக்கும் RBI உத்தரவிட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.